வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. பிருந்தா ஹியர் அண்ட் யூ வாட்சிங் ஷோரீல். ஷோரீலில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும். அது சார்ந்த விஷயங்களை அந்த படத்தோட டிரெக்டர்ஸோ ஆக்டர்ஸ் அவங்க கூட ஒரு கான்வர்சேஷனில் இருப்போம். அந்த வகையில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு படத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஒரு படம். பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படமும் ரிலீஸ் ஆகி ஒரு மெகா ஹிட் கொடுத்துருச்சுன்னே சொல்லலாங்க. எஸ், வி ஹேவ் தி டிரெக்டர் ஆஃப் பிளாக், கேஜி சுப்ரமணியன் சார் வந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம். பேங்க் சார், வணக்கம். ஹவ் யூ? நல்லா இருக்கேன் சார். பிளாக் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருந்தது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டைம் பார்த்தா பத்தாதுப்பா, இது ஒரு 2-3 டைம் பார்த்தா தான் நமக்கு புரியுங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாங்க. இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் தமிழ் சினிமாவை பார்க்கறத விட்டுட்டு ஹாலிவுட்டு பாலிவுட்டுன்னு எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது, புரியுற மாதிரி இருந்தது. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டைம் லைன் பேஸ்டா ஒரு படம் பார்த்தது அப்படின்னா அது எந்த படம்? ஐயோ, ரொம்ப பழைய முன்னாடி பார்த்துருப்பேன். நம்ம ரீகால்க்கு போறோம். ஆமா, ரீகால் டக்குன்னு நான் ஏதோ ப்ரிப்பேர்ல இருந்து நீங்க எங்கேயோ டைம் லைன் பத்தின படம் அப்படின்னா ரொம்ப யோசிக்க வச்சிட்டிங்களே டக்குன்னு. சரி, ஓகே. எனக்கு ஞாபகம் இருக்கிற படம் பேக் டு தி ஃபியூச்சர் எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம கவனித்து பார்த்த படம் இல்லையா. வேறு படங்களில் இருந்தாலும் கூட நம்ம பேக் டு தி ஃபியூச்சர் ரொம்ப ஞாபகமான ஒரு படம். அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான படம். ப்ளஸ் வந்து ரொம்ப இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க 80s அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்த படம் அது. பேக் டு தி ஃபியூச்சர் வந்து லேட்டாக தான் பார்த்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி நிறையா டைம் ட்ராவல் படங்கள் வேறு இதுலலாம் பார்த்தாச்சு. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டோன்னே எனக்கு ஞாபகம் வர்றது அந்த படம் பெஸ்ட்டு அப்படின்னு தோணுது. ஒரு நிமிஷம் உங்களுக்கே ஒரு ஷாக். ஆமாம்மா, ஏன்னா என்ன படம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு பிளாக் சார். ஃபர்ஸ்ட் நாங்கள் அதுக்கு கண்டிப்பாக சொல்லணும். கரெக்டாக இப்போ நம்ம ஒரு டேட் வைஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலே ஒரு மாதம் தாண்டி இப்போ தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபார் ரிவ்யூஸ் எப்படி இருந்தது? நாங்கள் பார்த்ததை தாண்டி உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் வந்த ரிவ்யூஸ் அப்படின்னா அது என்னவா இருக்கு? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு ரிவ்யூஸ் வந்து மிக்சடாக இருந்தது. நல்லாயிருக்கு. எனக்கு என்னென்னா ரெண்டுமே ஒரே நபர்கள் சொன்ன மாதிரி இருந்தது. இப்போது பொதுவாக வந்து ஒரு படம் ஒரு 10 பேர் படம் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 6 பேருக்கு அந்த படம் பிடிச்சிருக்குன்னா ஓகே, நம்ம வந்து ஓகே பாதி ஒரு 51%ங்கிற மாதிரி நம்ம வந்து தாண்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு 8 பேர் வந்து படத்தை பார்த்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களே தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது, எனக்கு கிளைமேக்ஸ் புரியல இப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஆள் 2 ஃபீட்பேக்குமே கொடுத்தாங்க. ஒரு பாதி பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பாதி பேர் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எனக்கு அமையலை. எனக்கு கேட்கும்போது அப்படி தோணலை. ஒரே ஆள் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து இருந்தாலும் நீங்கள் இந்த இடம் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒரே ஆள் 2 கமெண்ட்டையும் சொன்னது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. இப்போ நான் நாளைக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது கூட சில ஷார்ட் ஃபிலிம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. சில ஷார்ட் ஃபிலிம் மொத்தமாகவே என்ன இது வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் நீங்கள் இப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி கமெண்ட் இருக்கும். இது மட்டும் எனக்கு வித்தியாசமாக அப்படி இருந்தது. ஓகே. ஸோ நெகட்டிவ் வந்து நம்ம ஒரு சஜஷனாக எடுத்துக்கலாம். ஆமாம், அது கம்ப்ளீட்டாக நெகட்டிவ்னு நம்மளால சொல்ல முடியாது. நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்களே தான் அதையும் சொல்கிறாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப மிக்ஸ்டே இது ப்ராப்பர் மிக்ஸ்டு கமெண்ட்டாக இருந்தது. இது ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை வந்து இந்த பிளாக்ல வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். நீங்களே அதை ஓப்பனாக சொல்லியிருந்தீங்க, இது ஒரு கொஹரன்ஸ் மூவியோட நாங்கள் ஒரு இன்ஸ்பயர் பண்ணி தான்ப்பா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொன்னீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இது ஒரு ரீமேக்னு பட்டுன்னு சொல்லும் போது அது ஒரு சில இடங்கள்ல அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் அது இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்கீங்கிறது நல்லா கவனமாக பார்த்தவங்களுக்கு அது புரியும்னு நான் நினைக்கிறேன். ஈவன் சார் ரீமேக் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துட்டாலும் அதுதான் உள்ளதுலேயே கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? ஏன் அப்படின்னா ஒரு ஏற்கனவே எடுத்த ஒரு படத்தை நம்ம அதே மாதிரி எக்ஸாக்டா எடுக்க முடியாது. பட் எடுத்தால் கூட அதோட கொஞ்சம் பெட்டரா எடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்போம். ஸோ இந்த ரீமேக் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை பயன்படுத்துபவர்கள் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு நீங்க சொல்ல வர ஒரு விஷயம்னா அது என்னவா? இல்லை, ஆக்சுவலாக அது எங்கள் மிஸ்டேக் தான். நாங்கள் ஃபஸ்ட் டைம் படத்தை பற்றி ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது நாங்களே தான் அந்த வார்த்தையை வந்து அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டோம். இது வந்து ஒரு ரீமேக் அப்படின்னு நாங்கள் சொன்னது தான். அது அவங்கள யாரையுமே ஆடியன்ஸ் அப்போவே நாங்கள் கிளாரிட்டியாக இது வந்து நாங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் இல்லை அடாப்ட் பண்ணியிருக்கோன்னு அந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டு தான் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது எங்களுடைய மிஸ்டேக் தான். எடுத்தோடனே நாங்களே ரீமேக்குன்னு அதை சொன்னது ஒரு இது தான். ப்ளஸ் வந்து நீங்கள் சொன்னது தான், டைரக்டராக நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு படத்தை ஸ்டோரி நிறைய படங்களுக்கு ஸ்டோரி வேறு,
யாரோ பண்ணுறாங்க, ரைட்டர் ஸ்க்ரீன் ப்ளே எழுதுகிறவங்க வேறு யாரோ இருக்காங்க. ஸோ டைரக்டருங்கிறவங்க அந்த படத்தை வந்து எப்படி எமோஷனோட எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ வந்து அது ரீமேக்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள், அது 2 படத்தையும் பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. நான் இந்த படம் பார்த்துட்டேன், கொஹரன்ஸ் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஜென்யூனாக புரிஞ்சிடும். அது அது வேறப்பா, இது வேறப்பா, ஜஸ்ட் ஒரு இது மட்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு. பார்க்காதவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி பிரயோஜனம் இல்லை. அஸ் டேரக்டராக நம்மளை இந்த படம் ரசித்தாங்களா அப்படிங்கிற இடத்துல தான் எனக்கு அது அஃபென்சிவாக நான் அதை எடுத்துக்கல. ரீமேக்னு சொல்கிறவங்க சொல்லட்டும், ஏன்னா அது நாங்கள் சொன்னது தான் அது அப்படிங்கிறனால. அவங்க சொன்ன ஒரு பக்கம் சொல்லட்டும்ப்பா, நான் கரெக்டாக அதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்கேங்கிறது ஐ நோ தட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கம்மிங் இன் டு காஸ்டிங் சார், காஸ்டிங் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பேசும்போது ஆப்வியஸ்லி அது ஹைலைட்டாக இருக்கிறது நம்மளோட ஆக்டர் ஜீவா அண்ட் ஆக்ட்ரஸ் பிரியா பவானி சங்கர் அவர்கள் தான். ஸோ அவங்களோட அந்த ரோலை வந்து ஒவ்வொரு ரோலும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியே அவங்க எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் யாராவது இருந்தாங்களா மைண்டில், இல்லை இந்த காஸ்ட் எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லை, எனக்கு ஃபஸ்ட் டைம் இது இண்டிபெண்ட்டாக பண்ணணுங்கிற ஐடியாவில் தான் இது இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிற இன்டென்ஷனோடய இதை பண்ணலை. ஜஸ்ட் வந்து இதை நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு கதை ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி எழுதுவோம். ஏன்னா அப்போ பீட்சா அதெல்லாம் வந்து சின்ன பட்ஜெட்டில் பண்ணி நல்ல ரீச் இருந்தது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம போகலாம். யாருமே ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கலனா கொஞ்சம் 1-2 பேர் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஐடியாவில் பண்ணனால நாங்கள் ஹீரோன்னு சொல்லி யாரையுமே மைண்டில் வச்சுக்கல. எனிபடி இதை பண்ணுறதுக்கு யார் வில்லிங்காக இருக்காங்களோ, இல்லை யார் வந்து ஒரு ஜஸ்டிஃபைபிளாக இருப்பாங்களோ அவங்கள வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவில் தான் பண்ணது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணதே ஜீவா அவர்களும் பிரியா பவானி சங்கர் இல்லை, வேறு ஆர்டிஸ்ட்லாம் போனோம். ஏன்னா கம்பெனியில் ஒரு 2-3 இயர்ஸ் இந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்தது இல்லையா. அப்போது ஜீவா சாரை ஃபஸ்ட்டு டக்குன்னு நாங்கள் அப்படி யோசிக்கவே இல்லை. எனக்கும் ப்ரொடியூசர் பிரபு சார் போய் ஜீவா சார்கிட்ட சொல்லுங்கும் போது எனக்கு எப்படி சம்மந்தம் இல்லாமல் இந்த படத்துக்கு ஜீவா சார்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஜீவா சாரை நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஜீவா சாரை பார்த்து வச்சுருக்கோம் இல்லையா. சிலர் வந்து ஜீவா சார்னு சொன்னால் கட்டுறது தமிழ், ராம் மாதிரி படங்களை ஞாபகம் வச்சுக்குவாங்க. எனக்கு ஒரு படங்கள்னு சொன்னால் தெனாவெட்டு மாதிரி, கச்சேரி ஆரம்பம் மாதிரி கமர்ஷியலான படங்கள் எனக்கு டக்குன்னு ஜீவான்னு அப்படி தான் ஞாபகம் வரும். எனக்கு அதனால் எனக்கு மைண்டில் எப்படி கரெக்டாக இருக்கும், எப்படி ஒரு ஓகேன்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. சரி, ப்ரொடியூசர் சொல்கிறாரு போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னேன். அவருக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு ஆச்சரியம் தான் இது எப்படி இருக்கும். ஆனால் இப்போது படமாக பார்க்கும்போது எனக்கும் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஓகே, இது வந்து என்ன சொல்கிறது, ஜீவா சார் வந்து நம்ம நினச்ச ஒரு ஜீவா சார் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அவர் அதை நம்மளுக்காக அதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கும் அது வந்து. அப்புறம் இன்னொன்று, இந்த இது அவர்கிட்ட இருந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமா கூட இருந்துச்சு. ஒருவேளை இந்த ஜேர்னலில் அவர் அதிகமாக படம் பண்ணாதனால இது ஃப்ரெஷ்ஷாக கூட அது படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் காஸ்டிங்காக. ஓகே, இதில் ஒரு விஷயம் நீங்கள் சொல்லும் போது நான் பார்த்ததுல நம்ம நினைச்ச ஒரு விஷயம் அதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நினைப்போம்ல சார், இந்த மாதிரி ஒரு படம் அவுட்கம் வரணும் அப்படிங்கிறது, அது 100% வந்துருச்சா பிளாக்ல? அது எப்பயுமே வராது. அது எப்பயுமே வராதுன்னு நினைக்கிறேன். ஷார்ட் ஃபிலிம்லேருந்தும் எப்பயுமே அது காம்ப்ரமைஸ்டாக தான் இருக்கும். கொஞ்சம் கண்டிப்பாக காம்ப்ரமைஸ்டாக தான் இருக்கும். 100% நம்ம இது பண்ண முடியாது. ஒரு நம்மளுக்குள்ள இன்டீரியர்ஸில் ஓரளவுக்கு கொண்டு வந்துடலாம். நீங்கள் எக்ஸ்டீரியர்ஸ்லாம் போகும்போது நிறையா இதாயிரும், காம்ப்ரமைஸ் ஆயிரும். ஓகே, ரீசெண்டாக பிரியா பவானி சங்கர் அவர்கள் வந்து 3 இன்டர்வியூ ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் 2 வந்தது, அதுக்கப்புறம் டிமாண்டிக் காலனி வந்தது, அப்புறம் பார்த்தா பிளாக். எங்க பார்த்தாலுமே ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்களோட இன்டர்வியூஸா இருந்தது. அதுல பிளாக் பத்தி அவங்க ஷேர் பண்ண விஷயங்கள்ல வந்து முக்கியமா அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு தேவையான ஒரு கதாபாத்திரம் வந்து பிளாக்ல வந்து ரொம்ப அழகா ஈக்குவலா கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. நான் சூஸ் பண்ணதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் உங்ககிட்ட அந்த கதை கேட்கும் போது அவங்க சொன்ன விஷயம் என்ன சார்? இல்லை, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அந்த கதை வந்து. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, மிக்ஸ்டு ஒப்பீனியன் சொல்கிறேன் இல்லையா. ஒருவேளை அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த மிக்ஸ்டு ஒப்பீனியன் கொடுத்தவங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எங்கேஜிங்காக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியாத மாதிரி இருக்குது. நான் வந்து ஒரு தடவை ஸ்கிரிப்ட் படிக்கிறேன், நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதை நான் ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன். ஸ்கிரிப்ட் படிக்கிறேன்ட்டு ஃபஸ்ட்டு நரேஷன் கேட்டு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் வாங்கினாங்க. ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவங்க இன்னமும் எனக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்குதுன்னு, எனக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன தான் பண்ண போகிறாங்க, ஒருவேளை இதை ஓகேன்னு சொல்கிறாங்களா இல்லைன்னு சொல்கிறாங்களான்னு எனக்கும் வந்து இது இருந்தது. அப்புறம் வந்து அவங்க ஆப்வியஸாக பிரபு சார் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நல்ல ஸ்கிரிப்டாக தான் இருக்கும்னு அவங்க அந்த ஒரு ட்ரஸ்ட்டில் அவங்க உள்ளே வந்துட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு
பிடிச்சிருக்கு. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு புரியல அப்படிங்கிறது மட்டும் அவங்கள்ட்ட அதான் சொன்னேன். அவங்க தான் ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஒப்பீனியன் கொடுத்த ஒரு ஒட்டுமொத்தமா அந்த டைம்ல ஒரு கன்ஃபியூஷன் ஆஃப் இந்தியா மாதிரி ஆமாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே. இப்போ ஆனால் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப அவங்களுக்கு இருந்தது. எனக்கு பர்சனலாக நான் வந்து இதுவும் அவங்களுக்கு டிமாண்டிகாலையும் அது மாதிரி ரொம்ப நம்ம படம் மாதிரியே அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் நம்ம படத்தை விட அவங்களுக்கு அந்த படம் வந்து இன்னும் நல்லா இருந்ததோன்னு எனக்கு அவங்களுக்கான அந்த கேரக்டரோட இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இது உங்களோட ஒப்பீனியன். என்னோட நீங்க ஒப்பீனியன் சொன்னீங்களா பிரியா பவானி? இல்லை அவங்கள்ட்ட என்ன சொல்ல அவங்க இப்போ நம்ம படம் ரிலீஸ் டைம்லேருந்து அவங்க வெளியூரில் இருக்காங்க, ஃபாரின் போயிருக்காங்க. அதனால் ஓகே. பார்க்க முடியல. பார்த்தா கண்டிப்பாக சொல்லுவேன். டெஃபினெட்லி நம்ம இன்டர்வியூ வழியாவே அவங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஆமாம். இப்போ பிளாக் அப்படின்னு எடுத்துக்கும் போது டைட்டில்ல இருந்து எல்லாமே அந்த ஒரு ஒரு ஹாலிவுட் பெர்ஸ்பெக்டிவ்லயே இருந்துட்டு இருந்தது. அது பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இல்லை அந்த விழாவோடது காமிச்சிருந்தீங்க, எல்லாமே தேர் வாஸ் அ டச் ஆஃப் பாலிவுட் அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, ஹாலிவுட். ஸோ இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் இப்போ நீங்கள் நிறைய ஹாலிவுட் படங்கள் இந்த மாதிரி விஷயங்களே பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் முக்கியமாக சொல்லணும்னா இந்த டைம்லைன். இந்த டைம்லைன் அப்படிங்கிற விஷயம் நம்ம வாழ்க்கைக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு வேளை பாஸ்ட்டுக்கு உங்கள் டைம்லைனுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு விஷயம் நான் மாற்றணும், இதை வந்து நான் மாற்றினேன்னா என் வாழ்க்கை வந்து ஒளிமயமாக மாறிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன விஷயமா இருக்கும்? எந்த சினாரியாவா இருக்கும்? அது நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம பெரிய லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஏதோ உட்காந்து ஒரு சில எடுத்துட்டு ஆசைகள் இருக்கும்ல சார், இப்போ பண்ணதுக்கு நம்ம அப்பவே பண்ணியிருந்திருக்கலாம், ம். இல்ல இண்டஸ்ட்ரிக்கு சீக்கிரம் வந்திருக்கலாம் இன்னும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் இல்லை செட். அதான் சொல்கிறேன். அது மாதிரி பெரிய லிஸ்ட்டே இருக்குன்னு சொல்ல வரேன். நிறையா போயிட்டு என்ன சொல்கிறது, எல்லா ரூம்லையும் எல்லா டைம்லையும் போய் ஏதாவது ஒன்று மாற்றி வச்சுட்டு வரணுங்கிற மாதிரி அப்படி தான் தோணுது. ஓகே. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம் வேணால் சொல்லலாம். நம்ம இந்த டைமில் இருக்கணும்னு நினைக்கிறது வேணால் எனக்கு வந்து அந்த 1997லேருந்து 2002 வரைக்கும் இருக்கிற அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப மெமரபுளான டைமாக, ரொம்ப ஹாப்பியான டைமாக நான் நினைப்பேன் எப்பயுமே. அந்த டைம் ரொம்ப பிடிச்ச டைம். ஓகே. ஸோ எல்லா டிரெக்டர்ஸ்க்குமே கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில ஒரு டிரெக்டர் வந்து நமக்கு ஒரு மைண்ட் செட் ஆகிருக்கும், இவர மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு விஷ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி டக்குன்னு வர ஒரு டிரெக்டர் உங்க மைண்ட்ல இப்போ யார் வராங்க? ஓ! நிறைய பேர் இருக்காங்களே. நம்ம ஃபீல்டில் டைரக்டர்ஸ் ரொம்ப பஞ்சமே இல்லாத ஒரு டைம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தவங்க இருந்த மாதிரி. நாங்கள் சின்ன வயசில் படம் பார்க்க ஆரம்பித்தப்போ எங்களுக்கு மணிரத்னம் சார் படங்கள் அப்போவே ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிபப்ளிக் டேக்கும் டிவியில் தூர்தர்ஷன் இது போடுவாங்க, ரோஜா படம் போடுவாங்க. அந்த படம் அப்படி ஒரு அப்போ பார்த்துக்கிட்டு இருந்த சினிமாவிலேருந்து அது வேறு மாதிரி ஒரு சினிமாவாக இருக்கும். அதோடைய பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த டெக்னிக்கலாக தெரியாதுனாலும் அந்த படத்துடைய அந்த ஃப்ரெஷ்னஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக அதோடைய சாங்கோ இல்லை அதோடைய ஸ்டைலோ வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? அது வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சங்கர் சார் படங்களாக இருக்கட்டும், எத்தனையோ டைரக்டர்ஸ் அப்படியே வரிசையாக ஒரு 1 இயருக்கு ஒரு டைரக்டராவது இருப்பாங்க. ஜிவிஎம் சார் படங்கள், காக்க மாதிரி படங்கள்லாம் பார்த்தப்போ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஒரு கதையை வந்து எப்படிலாம் சொல்லலாம் அப்ப அப்படிங்கிறது. கண்டிப்பா ஒரு லவ் ஸ்டோரி நீங்க பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா. ரோம்காம் அதுதான் பெரிய இந்த ஜேனர் ஆயிடுச்சு இப்போ. டபு மாதிரி ஆயிடுச்சு அது. ரோம்காமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நிச்சயமா ரோம்காம் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்க பிளாக்ல வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்கும், ஒரு பிம்பங்கள் இருக்கும்னு நம்ம பேசலாம். இப்போ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவோட வந்திருப்போம். பட் இங்க வந்து பார்த்தா அது முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். அப்படி நீங்க பார்க்குற மாறுதல்களா என்னவா இருக்கும்? அந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். இல்லை எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் நிறையா ஃபேக்காக இருப்பாங்க அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம அப்படி தான் சினிமாவோடைய பெர்ஸ்பெக்டிவே அப்படி தான் இருந்தது இல்லையா? அப்புறம் மொனோட்டனஸாக இப்படி தான் சினிமாவில் இருப்பாங்க, அதாவது ஃபேக்குங்கிறத தாண்டி சினிமா ஆட்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சிலது இருந்துச்சு இல்லையா? அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு எப்படி வெளியில் சொசைட்டியில் எப்படி எல்லோரும் இருக்காங்களோ அதுமாதிரி சினிமாலேயும் எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப நம்பக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, நம்ப முடியாத ஆட்கள் இருக்காங்க, ரொம்ப யதார்த்தமான ஆட்கள் இருக்காங்க, ரொம்ப ஃபேக்கான ஆட்கள் இருக்காங்க. எப்படி வெளியே இருக்காங்களோ அது மாதிரி சினிமாவிலையும் எல்லோரும் இருக்காங்கங்கிறது எனக்கு சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சினிமானா இப்படி தான் மொத்தமாகவே இப்படி தான் இருப்பாங்கங்கிறதெல்லாம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படிலாம் இல்லை. இங்கே வந்து அந்த ஆர்டிஃபிஷியலே இல்லாமல் இங்கே சினிமாவுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியே வந்து நம்ம கதை திருட்டு அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த ஸ்டோரி நான் அவ்வளோ பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். குறைஞ்சது ஒரு
25 பேர்ட்டையாவது 25 கம்பெனி கூட நான் பேச்சுக்கு சொல்கிறேன். ஸோ அவ்வளோ பேர்கிட்ட கூட சொல்லியிருப்பேன். எந்த இடத்துலையும் அந்த ஒரு ஒரு பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இங்கே சொல்லியிருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே மிஸ் ஆகலை. அப்போது என்னென்னா எல்லாருமே நம்ம நல்ல ஆட்களை மீட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அது ஒன்று தான். சினிமாவுக்கு வந்ததுக்கு பிறகு இங்கேயும் நல்லவங்கெல்லாம் இருக்காங்க, ரொம்ப நல்லா, அதெல்லாம் எனக்கு தோணுச்சு. ஸோ டேக்கிங் இன் டு ஜானர்ஸ் ரிலேட்டடாக பேசும்போது பிளாக் வாஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த மாதிரி நிறைய ஜானர்ஸ் இருக்குது சார். லவ், வேறு லைக் சேட், எல்லாத்தையும் சேர்ந்த விதமான ஜானர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய சினிமாவை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? சினிமா எப்படி டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா, அது வந்து ஒரு அது ஒரு ஃபீவர் மாதிரி. அது படம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் ஃப்ரேம்லேயே அந்த படம் என்கேஜ் பண்ணிடணும்னு நினைப்பேன். ஃபஸ்ட் ஃப்ரேம் எப்படி சொல்கிறது, ஒரு படத்தை ஃபஸ்ட்டு ஒரு விஷுவல் வரும்ல, அதுலேயே வந்து அந்த படம் நம்மளுக்கு அது செட் ஆகுமா இல்லைன்னு தெரியும், புரியறதில்ல, அது நம்மளை ஹூக் பண்ணிடும்னு சொல்லுவேன். அந்த ஃபஸ்ட் விஷுவலே டக்குன்னு நம்மளை உட்கார வச்சிடும். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் ஹாஃபில் தான் நான் வந்து அந்த படம் எனக்கு பிடிச்சது, கிளைமேக்ஸில் தான் எனக்கு பிடிச்சது, அப்படி ஒரு படம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஃபஸ்ட்லேருந்தே நம்மளுக்கு அந்த படம் பிடிக்கும், அதனால தான் நம்ம வந்து அதை பார்த்துருக்கோன்னு நான் நினப்பேன். ஸோ எந்த படமாக இருந்தாலும் வெரி பிகினிங்லேருந்தே எங்கேஜ் ஆகிடணும் அப்படின்னு நினப்பேன் நான். எனக்கு ஸோ பிளாக் படம் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த கால் யார் பண்ணாங்க? உங்களுக்கு க்ளோஸ் ஒன்ஸ் இல்லை ஃப்ரம் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்த கால் யார்கிட்ட இருந்து? நிறைய பேர் கால் பண்ணாங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே கால் பண்ணாங்க. நான் ரொம்ப காம்ப்ளிமெண்ட்டான காலாக பார்த்தது வந்து பிரபு சார் கால் தான், ப்ரொடியூசரோட கால் தான். என்ன காரணம்னா, ப்ரீவியஸ் டே வந்து ப்ரெஸ் ஷோ போட்டோம். அப்போ நான் சொன்ன மாதிரி மிக்சடான ஒப்பீனியன் கொடுத்துருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து மாநாடு மாதிரி சில கமர்ஷியல் விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா படம் வந்து நம்ம ஆடியன்ஸ் ஒத்துட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது, என்னடா அது இவங்க சொல்கிறத பார்த்தா அப்போ நாளைக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது தேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா, எதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்குங்க மைண்டை ப்ரிப்பேர், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். அந்த மாதிரி தான் எனக்கு அப்படி இருந்துச்சு. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆச்சு. காலையில் மார்னிங் ஷோ பெரிய இது இல்லை, ஒரு 20% 30% கூட ஆக்குபென்சி வந்து ஃபஸ்ட் ஷோக்கு இல்லை. ஊரில் சுத்தம், ஏன்னா அங்கே 10:30க்கெலாம் ஷோ ஸ்டார்ட் ஆகிரும் இல்லையா. நம்ம சென்னையில் தான் நூன் ஷோன்னு போடுறோம், அங்கே வந்து மார்னிங் ஷோ 10:30ங்கும் போது இன்னும் ஏர்லியர். அப்போ தேட்டரில் ஒரு 20 பேர் தேட்டரில் வந்துட்டு அந்த படம் ஷோ பிரேக் ஆகாமல் போகிறதுக்கு 20 பேராவது இருந்தால் தான் போடுவாங்க. அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டே வந்து ஃபஸ்ட் ஷோலாம் ஊரில் பசங்க பார்த்தது எல்லாம் அப்படி ரொம்ப கம்மியான ஆக்குபென்சிலாம் ஃபஸ்ட் ஷோ பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இது எப்படி போகுது என்னன்னு ஒரு குழப்பமாக இருந்தது. நான் என்ன நினச்சிருந்தேன்னா, பார்ப்போம் நைட்டு ஒரு 8 o'clock மேலே கம்பெனியில் மேனேஜர்ஸு யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட வந்து பேக் எண்டில் விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 5:30க்கெலாம் பிரபு சார்ட்டேருந்து கால் வந்தது. என்ன சார் இந்த நேரத்தில் கூப்பிட்றாரு அப்படின்னு அட்டன் பண்ணேன். அவர் எடுத்தோடனே கவலைப்படாமல் இருங்க போல், படம் பிக்கப் ஆகிடுச்சு, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாரு. சார் உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை நல்லா போயிட்டுருக்கு, நல்ல எங்கேஜ் ஆகுது, ஈவினிங்லேருந்து எல்லா ஷோவும் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு 5 minutes வந்து ரொம்ப நல்லா படத்தை பற்றி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அப்பா நம்ம ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆனேன். அந்த டைம் நம்ம பேக் எண்டில் விசாரிக்கலாம்னு நினச்சது, யார் ப்ரொடியூசரோ அவங்களே கூப்பிட்டு நம்ம ரிலாக்ஸாக இருங்க, படம் வந்து ஓகே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப முக்கியமான காலாக நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டே தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் டே தேட்டருக்கு போனேன். இப்போ நீங்கள் ப்ரொடியூசர் பற்றி பேசுகிறதுனால நான் அது கேட்குறேன். லைக் பட்ஜெட் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருப்போம், ஆனால் ஷூட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அது வேற ஒரு பட்ஜெட் வரும். ஸோ பிளான்டு வேறையாக இருக்கும், நம்ம கொடுக்குற இது வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு, அமேசான் ப்ரைம்லேயும் ரிலீஸ் ஆயிடுச்சு பிளாக்கு. இப்படி பார்க்கும்போது வியாபாரம் ரீதியாக எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சார் பிளாக்? இல்லை, அது கம்பெனியில் தான் தெரியும். அதை பற்றி எங்களுக்கு பட்ஜெட்டும் எங்களுக்கு சொல்லலை. இப்போ நான் சினிமாவில் வாய்ப்பு தேடும் போதெல்லாம் எல்லாருமே பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி அது ஒரு பெரிய டாஸ்க்கு. எத்தனை நாள் ஷூட்டிங்கு, அதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ, இது டெக்னீஷியன்ஸ் பேமெண்ட் என்ன, அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்ன, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு ஒரு பெரிய பட்ஜெட்டே ஒன்று கொடுக்கணும், அது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் பொட்டன்ஷியல் போனப்போ என்கிட்ட நான் கேட்பாங்கன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட்ஜெட் கொடுங்கன்னு கேட்பாங்கன்னு நினச்சேன். இல்லை, லாஸ்ட் வரைக்கும் என்கிட்ட பட்ஜெட்டே கேட்டதில்லை. ஸோ அவங்களே அதெல்லாம், ஏன்னா நீங்கள் என்ன கேட்டால் நான்
கேட்டால் ஒரு டைரக்டர்கிட்ட நீங்கள் பட்ஜெட் கேட்குறது ரொம்ப காமெடியான ஒரு விஷயம். ஏன்னா டைரக்டர் நல்ல பட்ஜெட் தான் கொடுப்பாரு. அவர் வந்து ஒரு க்ரௌடு வேணும்னா ஒரு 1000 வேணும், க்ரௌடு 1000 ஹெட் வேணும் எனக்கு அப்படிம்பாரு. ஒரு பேருக்கு இப்போ இதுக்கு சொல்கிற மாதிரி கார் வேணும்னா 100 கார் வேணும்னு கேட்பாங்க. ஸோ டைரக்டர் நீங்கள் பட்ஜெட் கேட்டிங்கன்னா படம் இது காலி. ஸோ பட்ஜெட் வந்து கம்பெனி தான் போடுறது தான் பெட்டர். அவங்க தான் வந்து சிக்கனமாக எவ்வளோ பண்ண முடியும்னு. ஸோ பட்ஜெட் எப்படி கம்பெனி போடணுமோ அது மாதிரி அதோடைய பிஸ்னஸும் கம்பெனியோடைய இதுதான். அவங்களுடைய டீல் அவங்க என்ன மாதிரி அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்காங்க. இன்றைக்கெலாம் வந்து ஒரு படம் அக்ரிமெண்ட்டுங்கிறது ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அப்படிலாம் இல்லை. ப்ரைம் இருக்குன்னா ப்ரைமில் வந்து அவங்க ஒரு 3 ஃபிலிம்ஸ் அக்ரிமெண்ட் 4 ஃபிலிம்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு அதோடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸே வேறு. அதனால அது நம்மளுக்கு அவங்க நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் சொன்னால் தான் தெரியும், மற்றபடி தெரியவே தெரியாது. ஐ கேன் கெட் யுவர் பாயிண்ட். ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு கொஸ்டினே செக்ஷன் மாதிரி கமெண்ட் தி கமெண்ட். அதாவது நீங்கள் போட்ட படங்களுக்கு வந்த இன்டர்வியூஸில் கொடுத்த இடத்துல நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதில் ஒரு பெஸ்ட் 5 மட்டும் உங்களுக்கு நான் பிக் பண்ணேன். அந்த 5 கமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஆரம்பத்தில் நல்லதாகவே கங்க்ராட்ஸ் டு தி டிரெக்டர். டெபியூவில் வந்து இந்த அளவுக்கு அசத்தியிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி டிரெக்டர் ஒருத்தர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாட் வுட் யூ சே ஃபார் இட்? கங்க்ராட்ஸ் டைரக்டர், இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நம்ம இண்டஸ்ட்ரியில் இது. ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதானே சார்? எவ்வளோ நேரம் இல்லை கரெக்டு. ஆனால் அது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு புது டைரக்டரை வெல்கம் பண்ணுறாங்கங்கிற மனநிலையில் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வெரி பிக் காம்ப்ளிமெண்ட். ஆமாம், அப்போ அது கண்டிப்பாக நன்றின்னு தான் சொல்லணும்ல. டெஃபினெட்லி. ஓகே, when is Black 2? அது பிரபு சார், பிரகாஷ் சார், தங்கபுரு பாரக் சார், இவங்க 3 பேரும் டிசைட் பண்ணணும். ஜீவா சார். ஓகே, அடுத்த படமே Black 2 வருமா சார்? இல்லை உங்ககிட்ட இருந்து வேற ஏதாவது? இல்லை, வேற ஏதாவது பண்ணிட்டு தான் வரணும். வேற ஏதாவது தான் வரும். ஆமாம். ஓகே, Black 2 வந்து ஏற்கனவே நம்ம ஒரு இது பண்ணிட்டோம், ஒரு செட்டப் ஒன்று பண்ணிட்டோம். இதை தாண்டி ஏதாவது ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கணும்ல. அங்கேருந்து ஒரு 1 hour கழிச்சு என்ன நடந்துச்சுன்னு ஆரம்பிக்க முடியாதுல்ல. ஓகே, இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ இந்த நேரம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார்? லைக் வி பிலீவ் இன் டைம். நமக்கான நேரத்தில் நமக்கு ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா? இல்லை, அப்படி இல்லை. ஏன்னா வந்திருக்கக்கூடிய கமெண்ட் ஆஃப்டர் பிளாக் உங்க டைம் எப்படி இருக்கு? டைம் லைன் படத்துல வரனால அவன் கேட்டிருக்கான், ஆஃப்டர் பிளாக் உங்க டைம் எப்படி இருக்கு சார்? ஆமாம், அது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க எப்படி கேட்குறாங்க, வாட் ஐ மென்ட் இஸ் ஆஃப்டர் பிளாக் பிஃபோர் பிளாக்குக்கு முன்னாடி ஒரு விதமான விஷயங்கள் இருந்திருக்கும். பட் ஆஃப்டர் பிளாக், ஸோ ஒரு டிரெக்டரா நீங்க படத்துல சினிமா இண்டஸ்ட்ரியில ரிலீஸ் ஆகி பிஃபோர் பிளாக் நான் இங்கே வந்திருக்கவே முடியாது, இங்கே நான் உட்காந்துருக்கவே முடியாதுல்ல. நிச்சயமாக ஆல்ரெடி அது நல்லா தான் இருக்குது. அது அப்படியே மெயின்டைன் ஆகணும், இல்லை இதை விட நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இவங்களுக்கும் தேங்க்யூ தான். எல்லாருக்கும் நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிற மறக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஸோ வாட் மேட் யூ த கட்ஸ் டு இன்ஸ்பயர் அண்ட் பிரிங் இன் டு தமிழ் சினிமா? இந்த மாதிரி ஒரு படம் எடுப்பதற்கு உங்களுக்கு எப்படி சார் இந்த கட்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதான் நான் சொன்னேனே, ஒரு நாளையக்குனரில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். இது சைஃபையா, இதே இந்த ஜேனர், இது இந்த டைம் லைன்ஸு, ஆல்டர்னேட் டைம் லைன்ஸு, இதை வச்சு ஒரு சைஃபை பண்ணியிருந்தேன். சைஃபை பண்ணிவிட்டு எடிட்லாம் பண்ணி முடித்த உடனே எங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நாளையக்குனரில் கொண்டு போய் இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணோன்னா ஒருவேளை எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னா கதை புரியலேன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. இருந்தாலும் இன்னொரு படம் எடுக்கிறதுக்கான இதெல்லாம் இல்லை, ஆனதாகட்டும் எலிமினேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி ஒரு படத்தை கொண்டு போய் ஸ்க்ரீன் பண்ணோம். கார்த்திக் சுப்ராஜ் சாரும் வசந்த் சாரும் தான் அப்போ ஜட்ஜாக இருந்தாங்க. அவங்க ஒரு 20 மினிட்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் சார் இந்த படத்தை பற்றி இதே மாதிரி Q&A மாதிரி, இது என்னது, இது எப்படி அங்கே வந்துச்சு, இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு கேட்டு முடித்தார். அவர் நிறைய டவுட்ஸ் கேட்டார், இப்படி இருக்குது இது ஏன், அவ்வளோ டவுட்ஸ் கேட்டு அவர் சொன்னோன்னே வசந்த் சாருக்கு அதுக்கு மேலே கொஸ்டினே இல்லை, இவ்வளோ பேசுகிறீங்க இல்லையா அந்த படத்தை பற்றி 2 பேரும், இதுதான் அந்த படத்தோடைய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே கமெண்ட்டில் பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக அந்த கமெண்ட் கொடுத்தாரு. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் அங்கே ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிது. அதுக்கு பிறகு அந்த ஷார்ட் ஃபிலிம் டெலிகாஸ்ட் ஆகும்போதும் நிறைய பேர் சொன்னாங்க. அதில் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான கால் விஜய் சேதுபதி சாரோட கால் வந்துச்சு. அவர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த
காம்ப்ளிமெண்ட் தான். சரி நம்ம இந்த சைஃபையே எடுப்போம். அது அப்போ கண்டிப்பாக கூடிய ஏற்றுக்குவாங்க. சீக்கிரம் ஏதோ விஜய் சேதுபதி அவர்களோட ஒரு குட் நியூஸ் நாங்க எதிர்பார்க்கலாமா? நடக்கணும். கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் வந்து என்னமோ சொன்ன மாதிரி நம்மளுக்கு நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோன்னு ஒரு லீட் ஹீரோ, அதுவும் மோஸ்ட் பிஸியான ஒரு ஆக்டர், நம்மளுடைய ஃபோன் நம்பரை யார்ட்டையோ கேட்டு வாங்கி ஒரு ஃபோன் பண்ணி நம்மளை வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அவர்கிட்ட படம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருக்கும். நினச்சிப்போம். த லாஸ்ட் கமெண்ட் சார், பிளாக் பார்த்த உடனே லைட்டாக நாங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். நீங்கள் பார்த்த படங்கள்லே நீங்களே கன்ஃபியூஸ் ஆன ஒரு படம்னா அது என்ன படம் அப்படின்னு ஒரு ஆள் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நான் பார்த்த படங்களே நான் கன்ஃபியூஸ் ஆன படம் நிறைய படம் இருக்குது. இது சொல்லலாம், இன்செப்ஷன் சொல்லலாம், இன்டர்ஸ்டெல்லர் சொல்லலாம். இது இல்லாமல் நிறையா வேறு இதை விட காம்ப்ளிகேட்டடாக படங்கள், ப்ரைமர் மாதிரி படங்கள், இந்த கோஹரன்ஸே அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான படம் தான். ஸோ இது மாதிரி நிறையா படங்கள் இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம்லேயும் இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ்லேயும் இருக்குது. நிறையா காம்ப்ளிகேட்டடாக மைண்ட் பெண்டிங்கான படங்கள், எக்ஸைட்டிங்கான படங்கள் இருக்குது. அதாவது கன்ஃபியூஷனாக இருந்தாலும் இந்த ஒரு படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபிலாசபிக்கலாக ஒரு படம், ஹிட்ச்ஹைக்கர்ஸ் கைட் டு த கேலக்ஸின்னு ஒரு படம் இருக்கும். அந்த படம் நம்மளுடைய விசனரியே மாற்றக்கூடிய ஒரு படமாக இருந்தது. த மேன் ஃப்ரம் எர்த் அப்படிங்கிற படம். அது மாதிரி படங்கள்லாம் ரொம்ப எனக்கு சொல்கிறது, அது கன்ஃபியூஷனும் இருக்கும், அதே சமயம் அது என்னென்னு கேட்குற, நம்ம அதை தேடி போக வைக்கிற, அதை பற்றின ரெஃபரன்ஸை பார்க்கணும். இந்த படம் எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தேட ஆர்வம் கொடுத்த படங்கள். அந்த கியூரியாசிட்டியை நமக்கு கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். வி ஹேட் அ வெரி கிரேட் டைம் சார். ரொம்ப நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. பிளாக் தாண்டி நிறைய சினிமா சார்ந்த விஷயங்களையும் நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே சார். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட டிரெக்டர், பிளாக்கோட டிரெக்டர், அதுவும் கேஜி பாலசுப்ரமணி சார் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாரு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசியிருந்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்டர்வியூவில் நான் உங்களே சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் டாடா, பை பை ஃப்ரம் பிரெண்டா.